பிப்ரவரி மாத செய்திகள் 1945 வருடத்துல படிச்சுட்டு இருக்கோம். 11 பிப்ரவரி 1945 பாபு மதன் மோகன்லால் அவர்களுக்கு லாலாஜி சொல்ற விஷயம். இப்போது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். முதல் முறையாக இப்போதுதான் பாபு ராமேஸ்வர் பிரசாத் மிஸ்ராவுக்கு தீட்சை அளித்தாலும் அன்பு ராமச்சந்திரா தீட்சை அளிக்கும் முறையையே மாற்றியுள்ளார். தயக்கம் இருந்தது என்பது நிச்சயம். நான் இந்த மாற்றி அமைக்கப்பட்ட தீட்சை முறையை வழக்கத்தில் இருக்க அனுமதிக்கிறேன். எனது தற்போதைய சந்ததியினரும் இனி வருங்காலத்தில் வரப்போகின்றவர்களும் இதை கடைபிடிக்க வேண்டும். இதுவரை வேறு எவருடைய மனதிலும் தோன்றாத இந்த முறை மிக சிறந்ததாகும். இந்த வழிமுறை மிக சாதாரணமானதாகவும் எளிமையாகவும் இருப்பது போல் தோன்றினாலும் இதில் எண்ணற்ற நன்மைகள் அடங்கியுள்ளன. இதன் நன்மைகளை விவரிக்க என்னிடம் வார்த்தைகளே இல்லை. அனுபவம்தான் அதை எடுத்துரைக்கும். பாபு மதன் மோகன்லாலால் பயிற்சி அளிக்க அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு தேவைப்படும் பொழுது இந்த முறையை கூறலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எல்லாமே மேக்சிமம் அது இந்த தீட்சை அப்படிங்கிற விஷயத்த பத்தியும் அது எப்படி கொடுக்கறது அப்படின்னு லாலாஜி சொல்ற விஷயம் தான் இன்னைக்கு முக்கியமான பகுதியா இருக்க போகுது. நம்ம ஏற்கனவே தீட்சையை பத்தி சொல்லியிருக்கோம். தீட்சை அப்படிங்கிறது நம்ம கொடுக்குற அந்த இன்ட்ரோடக்ஷன் சிட்டிங்ல இருந்து வேறுபட்டது. ஒரு குருநாதர் எப்ப தீட்சை கொடுக்குறாரு அப்படின்னா, சீடன் ஓரளவுக்கு பக்குவப்பட்டு அவன் எந்த விதத்திலும் ஒரு டீவியேஷன் ஆக மாட்டான், ஒரு தப்பான ஒரு விஷயத்துக்கு உள்ளார போறதுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சு போச்சு அப்படிங்கிற நிலை வரும்பொழுதுதான் ஒரு குருநாதர் தீட்சை கொடுக்குறார். தீட்சைங்கிறது அவரையும் தன்னையும், அதாவது குருவையும் சீடனையும் ஒரு செயினால கட்டிக்கிற மாதிரி ஒரு கனெக்ஷன், ஒரு அன்பிரேக்கபிள் கனெக்ஷன் கிரியேட் பண்றது. அந்த கனெக்ஷன் எப்போதுமே சீடனை தன்னுடைய விழிப்புணர்வு நிலைக்குள்ளார கொண்டு வந்துருது. குருநாதருடைய விழிப்புணர்வு நிலைக்குள்ளார, கான்சியஸ்குள்ளார கொண்டு போயிடும். இப்ப நம்ம எல்லாரும் தீட்சை வாங்கிட்டோமா அப்படின்னா நமக்கு தெரியாது. மாஸ்டர் செய்திருக்கலாம், செய்யாமல் இருக்கலாம். சில பேருக்கு அவங்களுடைய ஒரு கருணை, அவங்க நேரடியா கூப்பிட்டு இனிஷியேட் பண்ணி, அவனுக்கு நான் இனிஷியேட் பண்ணிருக்கேன்னு சொல்லி செய்வார் மாஸ்டர் சில நேரங்கள்ல. அது மாதிரியும் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். கூப்பிடுவாங்க, மாஸ்டரே கூப்பிட்டு நீங்க 2 நாளைக்கு சிட்டிங் எடுத்துக்கீங்க, உங்களுக்கு இனிஷியேட் பண்றேன் அவனுக்கு அப்படின்னு சொல்லியே. மெட்ராஸ்ல ஒரு ரிசல்டர் இருந்தாரு, இந்த பகுதி எங்கள் ஜோனை சேர்ந்தவர் தான். அவர் அங்க இருந்தாரு. நான் சொல்றது 2010-11 அந்த ரேஞ்சில். சாரிஜி அவரை கூப்பிட்டு, நீ டெய்லி கரெக்டா காலையில 11 மணிக்கு என் ஆபீஸுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி அங்க மாஸ்டர் காட்டேஜில் கூப்பிட்டு 3 நாள் கொடுத்து உன்னை நான் இனிஷியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியே அனுப்பினாரு. இன்னொரு கேஸ்ல இனிஷியேட் பண்றேன், உனக்கு இன்னைக்கு தீட்சை கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு சம்பிரதாயத்துக்கு ஒரு தட்சணை அப்படிங்கிற மாதிரி ஒரு 10 ரூபாய் காசு, ஒரு ட்ரெஸ் 2 வச்சு கொடுக்க சொல்லி வாங்கிக்க சொல்லிட்டு அதை கொண்டாந்து நீ ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொல்லி வாங்கிக்கிட்டு கொடுத்தாரு. எல்லாம் நடந்துச்சு. அது ஒரு காலகட்டம். அப்பப்ப இது மாதிரி சில பேருக்கு நடக்கும், சில பேருக்கு இதெல்லாம் சொல்லப்படாமலேயும் நடக்கும். அது ஏன் நடக்குது, எப்ப நடக்குது, யாரு தீட்சை பெற்றவர்கள் அப்படிங்கிறதுலாம் தெரியாது. ஆனா நம்ம பொறுத்த வரைக்கும் அந்த தீட்சை பெறுவதற்கான தகுதி உடையவர்களாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது முதல் விஷயம். 2வது விஷயம், அந்த தகுதி உடையவர்கள் யாருக்கும் மாஸ்டர் தீட்சை கொடுக்காம இருப்பதில்லை அப்படிங்கிறது 2வது விஷயம். இது நம்ம எப்படி கொடுக்குறாங்க, அதனால என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயங்களை பற்றி இப்ப நம்ம பார்க்க போறோம். அன்பு ராமச்சந்திர கண்டுபிடித்துள்ள மாற்றி அமைக்கப்பட்ட தீட்சை முறை இதுதான். முதலாவதாக ஒருவர் தமது மாஸ்டருடனும் மூத்த முன்னோருடனும் தம்முடைய சீடருடைய தொடர்பை நிலைநாட்ட வேண்டும். ஒரு டிசைபிளுக்கு
இனிஷியேட் பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், நமக்கு முன்னாடி இருக்கிற மூத்த முன்னோர்கள், இப்ப பாபுஜிக்கு முன்னாடி பாபுஜி தீட்சை கொடுக்குறாருன்னா மதிப்பிற்குரிய லாலாஜியோட, மதிப்பிற்குரிய பசல் அகமது கானோட, மதிப்பிற்குரிய விவேகானந்தரோட, இப்படி மூத்த முன்னோர்களோடு நமக்கு ஒரு நம்ம அந்த சீடருக்கு தொடர்பு கிரியேட் ஆகுது அப்படின்னு ஒரு ஐடியா கொண்டு வந்து அந்த தொடர்பை வலுப்படுத்த வேண்டும். இது ஒரு கட்டம். இந்த தொடர்பு வலுப்பெற்று விட்டது அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்த பிறகு சீடரை எடுத்துக்கொண்டு சீடருடைய இதயத்தில் இருந்து மூளைக்கு இணைப்பை நிலைநாட்டி அதன் தொடரை முதலில் ஏற்படுத்திய தொடர்புடன் இணைக்க வேண்டும். இது ரிவர்ஸ் ப்ராசஸ். சாதாரணமா சிட்டிங்ல என்ன பண்ணாங்க, நேத்திக்கு நம்ம படிக்கும் பொழுது மூளையில் இருந்து ஒரு மெல்லிய ஓட்டம், ஒரு லைட் கரண்ட் எடுத்து அதை உள்ளுக்குள்ளார ஹார்ட்டுக்கு கனெக்ட் பண்ணும். அது ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் அப்படியே ஆப்போசிட். சீடருடைய இதயத்தில் இருந்து மூளைக்கு, அதாவது இதயத்தில் இருந்து மனதுக்கு ஒரு கனெக்ஷன் கிரியேட் பண்றது. அந்த தொடரை முதலில் ஏற்படுத்திய தொடர்னா எது? சீடருக்கும் மூத்த முன்னோர்களுக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுத்தியிருக்காங்க. அதோடு இது கனெக்ட் ஆகுது. இப்ப ரிவர்ஸ்ல சீடனுடைய ஹார்ட் அவனுடைய மைண்டோட கனெக்ட் ஆகி அவனுடைய மைண்டு முன்னால் இருக்கக்கூடிய மகான்களோட கனெக்ட் ஆகுது ரிவர்ஸ்ல. அதன் பிறகு இதயத்தில் இருந்து தொடர்பானது மனதின் வழியாக மூத்த முன்னோர்களுடன் நிலைநாட்டப்பட்டு விட்டது. ரூட் இதுதான். இதயத்திலிருந்து மகான்களோடு மனது வழியாக தொடர்பானது எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. அப்போ அதுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கப்பட்டிருக்கு. எனர்ஜி கொடுக்கணும். இந்த எனர்ஜி அதுக்கு அளிக்கப்பட்டிருக்கு. இந்த தொடர்புக்கான எனர்ஜியானது அந்த தொடர்பை எப்பயும் ஸ்டாண்டர்டா மெயின்டைன் பண்ணும். இப்படியாக கருத வேண்டும். இதுதான் இந்த 3 விஷயமும் சேர்ந்ததுதான் தீட்சை. பார்க்கறதுக்கு ரொம்ப மிக எளிமையான ஒரு விஷயம், எல்லாரும் செய்யக்கூடியது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் கூட எல்லாராலும் அவ்வளவு சீக்கிரம் செய்ய முடியாது அப்படிங்கிறதும், அப்படியே இதை என்ன அளவுல கொண்டு வந்தாலும் அது செயல்முறைக்கு வராது அப்படிங்கிறதும் இதுல உள்ள ஒரு பிரச்சனை. இதுக்கான அனுமதியானது வாங்கப்பட வேண்டும். மூத்த முன்னோரோடு யாரையாவது கனெக்ட் பண்றேன் அப்படின்னா மூத்த முன்னோர்களுடைய அனுமதி, இல்லைன்னா அவங்கள யாரு மூத்தவரோ அவர்கள்ட்ட ஒரு அனுமதி, இது பெற்ற பிறகுதான் இந்த தொடர்பையே ஒருத்தர் உருவாக்க முடியும். அதனால குரு நினைச்சா எல்லாருக்கும் தீட்சை கொடுத்துடலாம் அப்படிங்கிறது கிடையாது. குரு நினைத்தாலும் முறையான அனுமதி பெற்றுதான் இந்த தீட்சையை கொடுக்க முடியும். ஏன்னா ஒரு ஹையர் வோல்ட் கரண்ட், அதுல கொண்டு போய் எந்த ஒரு பொருளை வேணாலும் ஈஸியா கனெக்ட் பண்ண முடியாது. அப்படிங்கும்பொழுது அதுக்கான அந்த மூலத்தோடு, எந்த மூலத்தோடு இணைக்க போகிறோமோ அவங்கள்ட்ட அனுமதி பெற்று அவங்களோட முதல்ல சீடரை கனெக்ட் பண்ணி அந்த கனெக்ஷன் ஒரு திருப்திகரமாக இருக்கு, எஸ்டாப்ளிஷ் ஆயிடும் அப்படின்னு அதுக்கான உத்தரவை பெற்றுக்கொண்ட பிறகுதான் சீடருடைய ஹார்ட்ல இருந்து மைண்டுக்கும், மைண்ட்ல இருந்து அவங்களுக்கும் கனெக்ஷனை கிரியேட் பண்ணி அதை நிலைநிறுத்தி அதுக்கு எனர்ஜி கொடுத்து இந்த தீட்சையை முடிக்கணும். ரொம்ப சிம்பிளான மெத்தட் இது அப்படின்னு இது லாலாஜி பாராட்டுறாரு. இது மாதிரி ஒரு எளிமையான மெத்தடை இது வரைக்கும் யாரும் சொல்லலை. நாங்கள் தீட்சை அளித்த முறை வேற, அதுக்கான வழிமுறைகளும் வேற வேறையா இருந்துச்சு. இப்ப ராமச்சந்திரா இதை ரொம்ப அருமையா கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு இதை நம்ம ஏற்படுத்திக்குவோம். இது தெரிந்து வைத்துக் கொள்வோம் முதல்ல. அதன் பிறகு இந்த மாதிரி ஒரு விஷயத்த அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பை மாஸ்டர் நமக்கு எல்லாம் கொடுக்கணும். அல்லது நமக்கு ஏற்கனவே இது மாதிரி ஒரு விஷயம் நடந்துருக்கு, அதை நம்ம உணர்ந்திருக்கோமா நம்ம டைரி குறிப்புல இருந்து அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்குவோம். இது மட்டுமே வருங்காலத்திற்கான வழிமுறையாக இருக்கும். இந்த கண்டுபிடிப்புடன் அன்பு ராமச்சந்திராவின் பெயர் இணைந்திருக்கும். எப்பொழுதும் இத்தகைய விஷயங்கள் அவரிடமிருந்து வெளிப்படுவது தெய்வ செயலே ஆகும். இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு கடினமான விஷயத்தை எளிமையான முறையில மாற்றி அமைத்து அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறது ராமச்சந்திராட்ட நடக்கிறது. ஒரு டிவைன் கிஃப்ட். அதை நம்ம பாராட்டி ஆகணும். பாபு மதன் மோகன்லால் மூலம் ஏற்கனவே அளிக்கப்பட்ட தீட்சைகள் இந்த முறைக்கு ஏற்ப மாற்றி அமைக்கப்பட வேண்டும். அந்த தீட்சையெல்லாம் திரும்பி இது மாதிரி மாத்தி இந்த மெத்தட்ல கொடுக்கப்படணும்
என்னுடன் தொடர்ந்து இணைந்திருக்கும் சகாக்கள் இந்த முறையை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். இது எனது கண்டிப்பான ஆணையாக கருதுங்கள். ஸோ இந்த இதயத்திலிருந்து மனதுக்கு, மனதிலிருந்து மூத்த முன்னோருக்குங்கிறது பாபுஜியினுடைய ஒரு சிறந்த தனிப்பட்ட ஒரு மெத்தடா அவர் லாலாஜி சொல்றார். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆப்போசிட்டா இருந்துக்கலாம், அதை பத்தி நமக்கு தெரியல. மனதையும் மாஸ்டருடைய மனதையும் சீடனுடைய மனதையும் இணைக்கிறது மட்டுமே எழுந்தீழ்ச்சியாக இருந்திருக்கலாம். இந்த இதயம்ங்கிற கருத்து பாபுஜியால கொண்டு வரப்பட்டிருக்கலாம். அதனாலதான் லாலாஜி இப்படி சொல்றாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். இதை பத்தி நமக்கு ஒன்றும் பெரிதாக தெரியாது. ராம்சந்திரன் இன்னும் ஒரு அரும் திறன் வாய்ந்த செயலையும் செய்தார். அவர் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் நேரடியாக அனுமதி பெற்று தீட்சையை செய்வித்தார். இதுதான் நம்மளுடைய சொன்னது. நீங்க ஒரு உன்னதமான ஆன்மா கிட்ட, மகான்கிட்ட அனுமதி பெற்ற பிறகுதான் நீங்க இந்த தீட்சையை மேற்கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த மூத்த முன்னோர்களோடு இணைப்பை ஏற்படுத்தும் போது அவங்கள்ட்ட முறையான அனுமதி இல்லாமல் இது செய்யப்படக்கூடாது. இதையும் நீங்க மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது ஒரு அரும் திறன் வாய்ந்த செயல், மரியாதைக்குரிய செயல், பாராட்டுக்குரிய செயல், ரொம்பவும் நுட்பமான பக்தி நிறைந்த செயல். இந்த மாதிரி அனுமதி பெற்று செய்வது அப்படிங்கிறது. இப்போ எந்த ஒரு செயலையும் நம்ம அந்த மாதிரி ஒரு ஆன்மீக வேலையை ஒரு சீடருக்கு இல்லை, நமக்கு முன்னாடி உட்கார்ற ஒரு அபியாசிக்கு சிட்டிங் கொடுக்கணும்னா கூட மாஸ்டருடைய அனுமதியோட மாஸ்டர் தான் இதை செய்யறாரு, உங்களுடைய அருளால இதெல்லாம் நடக்கணும், இந்த அபியாசி ஆன்மீகத்துல முன்னேற்றம் அடைகிறதுக்கு அவருக்கு என்ன தேவையோ அதை செய்யறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு ஒரு பணிவான ஒரு வேண்டுகோளை வச்சுட்டு அதை செய்யும் பொழுது அதே வேலையை தான் செய்ய போறோம். ஆனா இந்த பணிவும் இந்த ஒரு அனுமதி வேண்டி நிற்கிற ஒரு தன்மையும் என்ன பண்ணோம்னா, நம்மளே அறியாம நம்மளை மாஸ்டரோட கனெக்ட் பண்ணும். இது ஒரு இன்டைரக்ட் கனெக்ஷன். நேரா நம்ம ஹார்ட்டையும் மாஸ்டர் ஹார்ட்டையும் கனெக்ட் பண்ணிக்கிறது. என் ஹார்ட்டும் மாஸ்டர் ஹார்ட்டும் கனெக்ட் ஆயிடுச்சு, இது ஒரு எண்ணம். இந்த எண்ணம் கொஞ்சம் ஒரு ரஃப்பான எண்ணம். அதுக்கு பதிலாக அந்த நேரத்துல மாஸ்டரோட பிரசன்ஸை மனசுல நிறுத்தி, இப்போ ஒரு உன்னதமான ஒரு ஆன்மீக பணி நடக்க போகுது, இந்த பணியில எனக்கு முன்னாடி அமர்ந்திருக்கிற இந்த அபியாசியினுடைய ஆன்மீக நிலை மேலும் மேலும் உயர்றதுக்கு என்ன தேவையோ அது நடத்துறதுக்கு, அதை நான் செய்யறதுக்கு உங்களுடைய பூர்ணமான அனுமதி எனக்கு வேணும் மாஸ்டர் அப்படின்னு ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன்னு வச்சுங்களேன். இப்பயும் கனெக்ஷன் தான் கிரியேட் ஆகுது. ஸோ இந்த கனெக்ஷனுக்கும் என்ன உங்களோட கனெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறதுக்கும் ஒரு மரியாதையில வித்தியாசம் இருக்கிறத நம்ம உணர முடியும். அது கனெக்ட் பண்றதுன்னா இப்படி கனெக்ட் பண்றோம். அப்பதான் அது ரொம்ப பணிவான முறையில முறையாக கனெக்ட் ஆகும். அதுதான் அவரு சொல்றாரு, ஒரு அரும் திறன் வாய்ந்த செயல்னு சொல்றாரு. இந்த அனுமதி பெற்று தீட்சை செய்விப்பது ஒரு அரும் திறன் வாய்ந்த செயல். அப்ப அனுமதி பெற்று ஒரு சிட்டிங் ஆரம்பிக்கிறது, அனுமதி பெற்று ஒரு சத்சங்கத்தை ஆரம்பிக்கிறது. அது சரிங்க, அனுமதி வேணும் உத்தரவுக்காக காத்துட்டு இருக்கிறது இல்லை, நீங்க தான் எனக்கு அனுமதி கொடுக்கணும், உங்க அனுமதி பேர்ல தான் இது நடக்குது அப்படிங்கிற எண்ணத்துக்கு போகும்பொழுது அவங்களுடைய பூர்ணமான அனுமதி அங்க எந்த அளவுக்கு செய்யணுமோ அந்த அளவுக்கான அனுமதி கொடுக்கப்படுகிறது, அந்த அளவுக்கு செயல் நடந்து முடிகிறது. அதனால நம்ம இந்த கனெக்டிவிட்டியவே இந்த மெத்தட்ல கனெக்ட் பண்ணோம்னா ரொம்ப நல்லா இருக்குங்கிறது இதுல நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். 12 பிப்ரவரி 1945, மதிப்பிற்குரிய லாலாஜி. பாருங்கள், பாபு மதன் மோகன்லால் உங்களது மற்றும் எனது தேவையையும் அன்பு ராம்சந்திரா அவசியம் இல்லாதபடி செய்துவிட்டார். அவர் மேலும் ஒன்றை கண்டுபிடித்துள்ளார். மிகவும் கடினமாக இருந்த ஒன்றை அவர் எளிதாக்கியுள்ளார். இந்த வழிமுறையே சற்று கடினமானது. இப்போது அது அனைவராலும் செய்யக்கூடிய பணி அல்லதான் எனினும் அவர் அதை எப்படி கண்டறிந்தார் என்பது பாராட்டத்தக்கது. தீட்சை கொடுக்குற முறையை பத்தி தான் சொல்றாரு. உங்களுடைய தேவையும் என்னுடைய தேவையும் இல்லாம பண்ணிட்டாரு ராமச்சந்திரா. ஏன் அப்படி சொல்றாரு? ஏன்னா பழைய தீட்சை முறையில அந்த யாரோட கனெக்ட் பண்றோமோ அவங்க இந்த வேலையெல்லாம் செய்யற மாதிரி இருந்திருக்கலாம். மூத்த முன்னோருடன் நினைக்கிறேன்னா அவங்கதான் ஒரு விருப்பப்பட்டு இந்த கனெக்ஷனை கொடுக்கறதுக்கு நம்ம ஒரு மீடியமா இருந்து செயல்படுற மாதிரி இப்படிலாம் இருந்திருக்கலாம். அல்லது ஒரு பிரிசெப்டரா இருக்கக்கூடிய உங்களது தேவையும் என்னுடைய தேவையும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அந்த ரெண்டாவது விஷயம் என்ன அப்படிங்கிறது, ஒரு பிரிசெப்டரா இருக்கிறவர் இந்தந்த வேலைகள்லாம் செஞ்சு அவரையும் இவரையும் கனெக்ட் பண்ணணும் நட்புற அப்படின்னு இருந்திருக்கலாம். இதெல்லாம் இப்ப தேவையே இல்லை. ஒரு தீட்சையில தேவை சீடன் வேணும், அவ்வளவுதான், வேற எதுவுமே தேவை கிடையாது. சீடன் மட்டும் இருந்தா போதும்.
ஒரு அனுமதியை பெற்றுக்கொண்டு அவனை வந்து உயர் உலகத்தோட இணைப்பு கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு மெத்தடை கண்டுபிடிச்சிருக்காரு. இது மாதிரிலாம் இதுக்கு முன்னாடி கிடையாது. இது வந்து கொஞ்சம் கடினமான வழிமுறையாக இருந்தாலும் எல்லாராலையும் இந்த மாதிரி கனெக்ஷன்லாம் கிரியேட் பண்ண முடியாது அப்படின்னாலும் ஒரு மெத்தடை, சிம்பிளான மெத்தடை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம், பாராட்டத்தக்கதுங்கிறாரு. இதெல்லாம் கொஞ்சம் ஆன்மீக ரகசியங்கள். இந்த இடத்துல அவர் ஏன் அதை சொல்றாருங்கிறதெல்லாம் எனக்கு முழுசா புரியல. ஒரு கற்பனையா நான் நினைச்சு பாக்குறேன். உங்களது தேவையும் என்னுடைய தேவையும் அவசியம் இல்லாதபடி செய்து விட்டார்னு லாலாஜி சொல்றாருன்னா அதுக்கு பின்னாடி என்ன இருக்கும்? ஒருவேளை இன்னும் 1 வருடம் கழிச்சு 2 வருடம் கழிச்சு நமக்கு புரியலாம். இல்ல மாஸ்டருடைய கருணை இருந்தாலும் எப்ப வேணாலும் அது நமக்கு ஏன்கிறது புரியலாம். எப்படி இருந்தாலும் ஒரு உன்னதமான பணி இந்த தீட்சை பெறுதல், தீட்சை வழங்குதல். அந்த பணி எப்படிங்கிறத கூட உலகத்துல இருக்கிற எல்லாரும் தெரிஞ்சுக்கிற மாதிரி ஓப்பனா நம்ம ராஜி வந்து எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கு வழி பண்ணிட்டார். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல நமக்கு தகுதி இருக்கா அப்படின்னாலே தெரியல. அதெல்லாம் தெரிஞ்சு அப்புறம் அதை பெறுவதற்கு தகுதியும் அந்த தீட்சை கொடுக்குற அளவுக்கு தகுதியும் நமக்கெல்லாம் என்னைக்கு கிடைக்கும்? அது வந்து அவருடைய கருணையால நமக்கு கிடைக்கலாம். அந்த ஒரு நாள் என்னைக்கு வேணாலும் வரலாம். அதனால இதுக்கெல்லாம் நமக்கு தேவை ஒரு பணிவு, ஒரு பக்தி. பணிவும் பக்தியும் இருக்கிற பட்சத்துல இதெல்லாம் சாத்தியமாகக்கூடிய விஷயங்களாக மாறுது. சரி, அடுத்த இந்த விஷயங்களை வந்து 2 இப்ப சொல்றது வந்து எதுக்காக அப்படின்னா, நான் நினைக்கிறேன் இந்த 12ஆம் தேதி பிப்ரவரி 1947 சொல்றது தீட்சைக்காக இருக்காது, அடுத்து வர்ற விஷயத்துக்காக இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். ஸோ அது என்னன்னு பார்ப்போம். முதல் வழிமுறையானது வழிகாட்டியானவர் ஒரு ஆர்வலரை ஆரம்ப ஆன்மீக நிலைகளை கடக்க வைத்து புள்ளிகள் மற்றும் முடிச்சுகளின் இடைநிலை இடங்களை அவர் அறியாத வண்ணம் பயணிக்க செய்த பின் ஒருவர் தம் சுய முயற்சியால் தனது புள்ளிகளையும் முடிச்சுகளையும் கடப்பதற்கான சாத்தியத்தை பற்றியது. ஸோ இதுதான் வந்து சொல்லியிருக்காருன்னு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், பாபு மதன் மோகன்லால் உங்களுடைய தேவையும் என்னுடைய தேவையும் இல்லாத அளவிற்கு இதை செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் சொல்ற இந்த டெக்னிக்கை பத்தியும் சொல்லலாம். இதுல 2 மெத்தட் சொல்ற. ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா, ப்ரிலிமினரி ஸ்பிரிச்சுவல் ஸ்டெப்ஸ்ன்னு சொல்றோம். ஆரம்ப ஆன்மீக நிலைகள். அது வந்து உள்ளுக்குள்ளார வந்த உடனே உள்ளுக்குள்ளார ஒரு தெய்வீக தன்மையை உணர்தல், தன்னை சுற்றி எல்லா இடத்துலையும் தெய்வீக தன்மையை உணர்றது, ஒரு திருப்தி பெறுவது, ஒரு அமைதியை உணர்றது, ஒரு இதயத்துல அன்பு வரும். இதெல்லாம் ஆரம்ப ஆன்மீக நிலைகள். ஒரு யூனிவர்சல் பிரதர்ஹுட் டெவலப் ஆகுது. இந்த ஆரம்ப ஆன்மீக நிலைகளை மென்மையாக கடக்க வைத்து விட்டு ஒரு புள்ளிக்கும் இன்னொரு புள்ளிக்கும் இடையில உள்ள இடங்களை அவர் அறியாத வண்ணம் பயணிக்க செய்த பின், இது ரொம்ப எல்லாமே டெக்னிக்கலான வேர்ட்ஸ், ஒருவர் தம் சுய முயற்சியால் தனது புள்ளிகளையும் முடிச்சுகளையும் கடப்பதற்கான சாத்தியத்தை பற்றியது. இந்த நோக்கத்திற்கு 2 வழிமுறைகள் உள்ளன. ராம்சந்திரா 2வது வழியை தேர்வு செய்துள்ளார். நானும் அதையே விரும்புகிறேன். இங்கதான் வந்து பொசிஷன், அப்ரோச் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இதுக்குள்ளார வருது. ஆரம்ப ஆன்மீக நிலை அப்படிங்கிறத நம்ம யாத்திரான்னு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சீடருக்குள்ளார யாத்திராவை ஸ்டார்ட் பண்ண பிறகு அவர் முதல் புள்ளியிலேருந்து 2வது புள்ளிக்கு, 2வது புள்ளியிலேருந்து 3வது புள்ளிக்கு, 3வது புள்ளியிலேருந்து 4வது புள்ளிக்கு பயணிக்க செய்த பின், இது என்னன்னா இந்த ஊர் வழியெல்லாம் கூட்டிட்டு போறது. கூட்டிட்டு போறதுல வந்து என்ன நடக்குதுங்கிறது எல்லாமே சீடருக்கு தெரியாது. கூட்டிட்டு போனோம்னா என்ன ஆகும்? அந்த பாதை தெரியும். அந்த பாதை வந்து அவருக்கு சீரமைக்கப்படும். அவரு போறதுக்கான தனி வழி. ஆன்மீகங்கிறது அவர் இருக்கிற இடத்துல இருந்து ஒவ்வொருத்தருக்கும் அவருக்கும் லட்சியத்துக்கும் இருக்கிற வழிங்கிறது தனி வழி. ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா, மலை உச்சியில இருக்கிற ஒரு தெய்வீக ஒளியை நோக்கி மலையை சுற்றி இருக்கிற வெவ்வேறு மனிதர்கள் பயணம் செய்யறாங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் பயணம் செய்யற பாதை தனித்தனியா பயணம் செய்யறாங்கன்னா அவங்களுடைய பாதை தனித்தனி. அந்த பாதை வந்து நடுப்புற இருக்க தடைகள்லாம் உடைக்கப்பட்டு நேராக்கப்பட்டதுன்னா அந்த பாதையில அவங்க போகலாம். இந்த கற்பனையோட நம்ம இதை பார்த்தோம்னா, ஆரம்ப ஆன்மீக நிலைகளை கடக்க வைத்து உள்ளார கூட்டிட்டு வந்து அவங்கள ஒரு புள்ளியில இருந்து இன்னொரு புள்ளிக்கு இடையில, இப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருக்கு, செகண்ட் பாயிண்ட் இருக்கு, ஒரு புள்ளியில ரெடி பண்றது யாத்திரை. இப்போ முதல் புள்ளியில இருந்து 2வது புள்ளிக்கு போறது அப்படிங்கிறது முடிச்சுகளுக்கு இடைநிலை இடங்கள். முதல் புள்ளிக்கும் 2வது புள்ளிக்கும் நடுப்புறையுமே 100
துணை புள்ளிகள் இருக்கு. அந்த துணை புள்ளிகள்ல எதை எதை கடக்க வேண்டும், எதை எதை ஓப்பன் பண்ணி போகணும், எதை அவாய்ட் பண்ணி போகணும், எதை பைபாஸ் பண்ணி போகணும்லாம் இருக்கு. அப்ப இந்த முடிச்சுகளை அபியாசி அறியாமல் கடக்க வைத்த பின், பயணிக்க செய்த பின் ஒருவர் தன்னுடைய சுய முயற்சியால் தனது புள்ளிகளையும் முடிச்சுகளையும் கடப்பதற்கான சாத்தியத்தை பற்றி. அப்ப இதுல பயணிக்க செஞ்சு திரும்பி கொண்டாந்து விட்டுருவாங்க. இதுக்கு பேர் தான் அப்ரோச். ஒரு அபியாசியை கூப்பிட்டு அவருக்கு யாத்திரை ஸ்டார்ட் பண்ணி அவரை கொஞ்ச நாள் முதல் புள்ளியில வச்சிருந்து மெல்லமா அப்புறம் அவருக்கு 2வது புள்ளி கொண்டு போய் 2வது புள்ளியில ஒரு யாத்திரா ஸ்டார்ட் பண்ணி அங்கேருந்து பயணிக்க செய்து 3வது புள்ளிக்கு வர வச்சு 3வது புள்ளியில யாத்திரையை ஆரம்பிச்சு வச்சு திரும்பி அங்கிருந்து இடைநிலை இடங்களை கடக்க வைத்து 4வது புள்ளிக்கு கொண்டு போய் செஞ்சு முடிச்சு வச்சிடுறது. இது எல்லாத்தையும் ஒரே நேரத்துல செய்யறது இல்லை. ஒரு புள்ளில இருந்து இன்னொரு புள்ளி கொண்டே வச்சிடுறது. அப்புறம் அபியாசியை விட்டுறது. அவரு திரும்பி என்ன பண்ணுவாரு, பழைய இடத்துக்கே வந்துடுவாரு. வந்த பிறகு அவருக்கு புது அனுபவமா இருக்கும். எல்லாம் அங்க போகணுமே, அது என்ன வித்தியாசமா இருந்துச்சு, அதை நோக்கி போகணுமே அப்படிங்கிற எண்ணம் வர வர அவருடைய சொந்த முயற்சியினால அவர் அந்த புள்ளியில திரும்பி திரும்பி சுத்த ஆரம்பிப்பாரு. அதாவது ஒருத்தர் கொண்டு போய் தஞ்சாவூர் அப்படின்னா தஞ்சாவூர்ல கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறது. தஞ்சாவூர்ல கொண்டு போய் விட்டுட்டு திருப்பி கூப்பிட்டு விட்டுட்டு எப்படி போறது தஞ்சாவூர்னு சொல்லி விட்டு வந்து அடுத்த ட்ரிப்பு அவரா தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்டை மட்டும் சுத்தி பார்ப்பாரு. அப்புறம் பெரிய கோயில் எங்க இருக்குன்னு சுத்தி பார்ப்பாரு. அப்புறம் மெல்ல மார்க்கெட் எல்லாம் கண்டுபிடிப்பாரு. அப்புறம் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா தஞ்சாவூர் எந்த மூலை முடுக்கெல்லாம் அவருக்கு தெரிய ஆரம்பிச்சோன்னே தஞ்சாவூர் பிடிச்சி போயிடும். இப்ப அவர் அவரு இருந்த ஊரை விட்டுட்டு தஞ்சாவூர்ல குடியிருக்கலாம்னு ஆசைக்கு வரும். அப்புறம் தஞ்சாவூர்லயே ஒரு வீடு வாங்கி அங்கேயே செட்டில் ஆகல. இந்த கண்டிஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணி உடனே அவரை தஞ்சாவூரோட நல்லா இருக்கிற ஒரு ஊர்ல கொண்டே உட்கார வைக்கிறது. அங்க கூட்டிட்டு போய் இந்த ஊர் பாதை எப்படி இருக்குன்னு காட்டுறது. அதாடைய ஊட்டி நல்லா இருக்கேன், இங்க போலாமே அப்படின்னு. அவர் ஊட்டிக்கு ஒரு தடவை போவார், 2 தடவை போவார், 3வது தடவை அப்படியே ஊட்டி பழக்கமாகும். அங்க 4 பேர் பழக்கமாகும். அப்புறம் எங்க தஞ்சாவூர் ரொம்ப ஹாட்டா இருக்குங்க, ஊட்டியில குடியிருக்கலாங்க, அங்க ஒரு இடத்த வாங்க. இது நான் சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா இது அப்படியே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு அப்ரோச்சுக்கும் ஒரு பொசிஷனுக்கும் உள்ள வித்தியாசம். முதல்ல அந்த பகுதியில பயணிக்கணும். பிறகு அந்த பகுதியை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும். அந்த பகுதியினோடு ஒன்னா கலக்கணும், மெர்ஜாகணும். பிறகு தன்னுடைய ஜீவிதத்தையே அங்க மாத்திக்கணும். முதல் ஊர் வேணாங்க, எனக்கு தஞ்சாவூர் வேணாங்க, நான் ஊட்டிக்கு போயிடுறாங்க, அதாங்க நல்லா இருக்கும். அப்புறம் ஊட்டியில இருந்தா ஊட்டியை விட வேற ஏதாவது ரொம்ப குளிரா இருக்கு, குளிர் வேண்டாங்க, வேற ஒரு பிரதேசத்துக்கு போவோம். ரொம்ப குளிரும் இருக்கக்கூடாது, ரொம்ப வெயில் அடிக்கக்கூடாதுங்க. அந்த மாதிரி ஒரு பெங்களூரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அங்க எப்பயுமே அட்மாஸ்பியர் நல்லா இருக்கும், ரொம்ப குளிரும் இருக்காது, ரொம்ப வெயிலும் இருக்காது, அங்க போயிடும். சரிவா, கூட்டிட்டு போய் காட்டுறேன், கொஞ்ச நாளைக்கு அங்க இருந்து பார்ப்போம். நல்லா இருக்கீங்க, பெங்களூர் எனக்கு நல்லா பிடிச்சிருக்குங்க, இங்க நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க, நான் இங்கேயே இருக்கிறேங்க. சரி, அந்த வீட்டை விட்டு மாத்திட்டு இங்கே வந்துருங்க, எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணிடுங்க. இப்ப அவங்களுடைய ஜீவிதமே இங்க வந்துருக்கு, அவங்க குடியிருக்கிற இடமே இங்க. இதுதான் பொசிஷன் சொல்றேன். ஒரு ஆன்மா தன்னுடைய இயல்புலேயே எந்த புள்ளியில போய் உட்கார்ந்துக்குதோ அதுதான் அதுக்கு பொசிஷன். அதை எந்த புள்ளி வழியாலாம் பயணிக்க சொல்லி கூட்டிட்டு போய் எந்த புள்ளி வரையும் கூட்டிட்டு போய் விட்டுருக்காங்களோ அதுதான் அவருடைய அப்ரோச். இததான் சொல்றாரு, வழிகாட்டியானவர் ஒரு ஆர்வலரை ஆரம்ப ஆன்மீக நிலைகளை கடக்க வைத்து புள்ளிகள் மற்றும் முடிச்சுகளின் இடைநிலை இடங்களை அவர் அறியாத வண்ணம் பயணிக்க செய்த பின் ஒருவர் தம் சுய முயற்சியால் தன்னுடைய புள்ளிகளையும் முடிச்சுகளையும் கடப்பதற்கான சாத்தியத்தை பற்றியது. பொசிஷன்ங்கிறது சுய முயற்சி, பயணிக்க செய்வது என்பது மாஸ்டருடைய முயற்சி. இதுல 2 வழி இருக்கு. 2 வழியில இந்த விஷயத்துக்கு கைட் பண்ணலாம் ஒருத்தர். ஒண்ணு கொஞ்சம் ரஃப்பான வழி, அதிக முயற்சி தேவைப்படுற வழி. இன்னொன்னு மிக எளிமையான வழி. நான் இந்த 2வது வழியை தேர்வு செய்யறேன். ஏன்னா பாபுஜியும் இதைத்தான் தேர்வு செய்திருக்கிறார். இதுக்கு என்ன வழி, இந்த சுய முயற்சிக்கு என்ன வழி? அப்ரோச் கொடுத்தாச்சு. அவர் தன் சுய முயற்சியினால கடப்பதற்கு என்ன வழி? ஒருவர் தானே தனது மூளையிலிருந்து தன் இதயத்திற்கு மிக மென்மையாக தொடர்ந்து பிரணாகுதி அளிப்பது முதல் வழி. தனக்கு தானே டிரான்ஸ்மிஷன் கொடுத்துக்கிறது. தன்னுடைய மனமண்டலத்திலிருந்து தன்னுடைய இதய மண்டலத்துக்கு டிரான்ஸ்மிஷன் கொடுத்துக்கிறது. தன்னுடைய பிரம்மாண்ட மண்டல் அங்கிருந்து தன்னுடைய ஆர்கானிக் ரீஜன் சொல்லக்கூடிய அந்த பிண்ட பிரதேசத்துக்கு மென்மையாக டிரான்ஸ்மிஷனை தானாவே ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குற மெத்தட். இதுல என்னன்னா
கொடுக்கறதும் வாங்குறதும் தானே அப்படிங்கும் பொழுது கொடுக்கறதுலயும் ஒரு கான்சியஸ் இருக்கணும், உள்ளுக்குள்ளார இறங்குறதுலயும் ஒரு கான்சியஸ் இருக்கணும், அளவு இருக்கணும், கண்ட்ரோல் இருக்கணும். எனக்குள்ளாரையே நடக்கிற ஒரு விஷயங்கிறதுனால வெளியில எக்ஸ்டர்னல் கண்ட்ரோலிங் ஏஜென்சிஸ் இதுல ஒர்க் பண்ணாது. அதனால இதை நானோ ராம்சந்திராவோ ஆதரிக்கவில்லை. உண்மையில் இதில் தேவைக்கு அதிகமாக பிரணாகுதி செலுத்தப்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் உண்டு. கண்ட்ரோலிங் ஏஜென்சி உள்ளுக்குள்ளாரதான், வெளியில கிடையாது. ஒருத்தர் கொடுக்கிறவரும் அவரே, வாங்கிக்கிறவரும் அவரே அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல அவர் தன்னை இழந்துட்டாருன்னா இந்த பிரணாகுதியினுடைய ஓட்டத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கோ நிறுத்துறதுக்கோ யாராலையும் முடியாதுங்கிறதுனால அது பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். அதனால ஒருவர் தானே தனது மூளையிலிருந்து தன்னுடைய இதயத்துக்கு பிரணாகுதி கொடுக்கிற இந்த மெத்தட முதல் வழியை நான் வேணான்னு சொல்றேன். எப்படி இருந்தாலும் இந்த வழிமுறை இருக்குது, இது சரியானது. ஆனா இப்படி ஒரு மெத்தட் இருக்கு, இது கரெக்டான மெத்தட் தான். யாருக்கு அந்த அளவுக்கு கான்சியஸ் இருக்கோ அவங்க செய்யலாம். நான் இதை தடை செய்கிறேன், வேணான்ட்டார். அடுத்தது இரண்டாவது வழிமுறை. இந்த இரண்டாவது வழிமுறையில என்ன செய்யணும்? ஒருத்தருக்கு மாஸ்டர்ஸ் அப்ரோச் கொடுத்துடுறாங்க. ஒருத்தரை ஒரு புள்ளியில இருந்து 2வது புள்ளிக்கு கூட்டு போய் நான் தான் இருக்கேன். இப்ப எனக்கு நான் மாஸ்டர்கிட்ட போகும்போது எனக்கு யாத்திரா ஸ்டார்ட் பண்றாரு. ஸ்டார்ட் பண்ணிட்டு என்னை அனுப்பி வச்சிடுறாரு. இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒருவர் தனது சூட்சும சரீரம் தன் முன் இருப்பதாக எண்ணி அந்த சூட்சும சரீரத்தின் இதயத்திற்கு பிரணாகுதி செலுத்துவது. அப்ப என்னுடைய சூட்சும சரீரத்தை நானே எடுத்து முன்னாடி உட்கார வச்சுட்டு நானே அதுக்கு அசே ப்ரிசெப்டரா டிரான்ஸ்மிட் பண்றேன். ஒருவர் இதை செய்து வந்தாலே அவருக்கு முன்னேற்றம் இருக்கும். அப்ப பொசிஷனை ஸ்டாண்டர்டைஸ் பண்றதுக்கு அது நானே என்னுடைய சூட்சும சரீரத்துக்கு டிரான்ஸ்மிட் பண்றதுங்கிற இந்த மெத்தடை தான் நான் என்ன சொன்னேன், உங்களுக்கு ஒரு ஊர்ல விட்டுட்டு அந்த ஊரை பத்தி சொல்லி கொடுத்துட்டு வந்துட்ட பிறகு நீங்களே அந்த ஊருக்கு அடிக்கடி போய் நீங்களாவே அந்த ஊர்ல சுத்தி டிராவல் பண்ணி அந்த ஊரோட தன்மைகளை பெற்றுக்கொள்வதுன்னு சொன்னா இல்லையா? அததான் அவரு இப்படி சொல்றாரு. ஒருவர் தன்னுடைய சூட்சும சரீரம் தன்முன் இருப்பதாக எண்ணி அந்த சூட்சும சரீரத்தின் இதயத்திற்கு பிரணாகுதி செலுத்துவது இரண்டாவது வழிமுறை. ஒருத்தர் இதை செய்து வந்தாலே இதுல முன்னேற்றம் இருக்கும். இதுல ஒரு செகண்ட் ஃபோல்டு இருக்கு, இரண்டாவது பிரிவு. இதை செயல்படுத்த மிகவும் பண்பட்ட தன்மை கூர்ணர்வு திறனும் தேவைப்படுவதால் இதையும் அனைவராலும் செய்து வர முடியாது. அது என்னவென்றால், ஒருவரது சூட்சும சரீரம் ஒன்றிணையும் நிலையை பெற்று அதன் பிறகு அதில் நித்திய ஜீவனின் நிலை வெளிப்படும் வரை சூட்சும சரீரத்தின் இதயத்திற்கு தொடர்ந்து பிரணாகுதி செலுத்த வேண்டும். இந்த நித்திய ஜீவனின் நிலை வெளிப்படுறதுங்கிறதா இல்லைங்க, நான் அந்த ஊர்ல இல்ல, மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு என் வீட்டையே இந்த ஊருக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன்னு ஒருத்தர் முடிவெடுக்கிறாருன்னு சொன்னால அதுதான் நித்திய ஜீவனின் நிலை. அதாவது சூட்சும சரீரத்தை வெளியில எடுத்து வச்சு அதுக்கு நான் டிரான்ஸ்மிட் பண்றேன். அப்ப அது முதல் புள்ளியில இருந்து 2வது புள்ளிக்கு வர்றதுக்கு ஆசைப்படுது. 2வது புள்ளியில கொண்டாந்து நிறுத்தி வைக்கிறார் மாஸ்டர். இப்ப 2வது புள்ளியில அது இருக்கு. நான் டிரான்ஸ்மிட் பண்ண முதல் புள்ளி வேணான்னு முடிவு பண்ணுது என்னுடைய சோல். அங்க இருந்து முன்னாடி எப்படின்னா யாத்திரையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி 2வது புள்ளியில கொண்டாந்து உட்கார வச்ச பிறகு டிரான்ஸ்மிஷன் கொடுக்குறப்ப 2வது புள்ளியில இருக்கும். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எங்க போயிடும்? இங்க போயிடும். ஏன்னா அது ஜீவிக்கிற இடம் முதல் புள்ளி. டிரான்ஸ்மிஷன் கிடைக்கும் பொழுது, ஒரு தெய்வீக சூழ்நிலை ஏற்படும் பொழுது, ஒரு சின்ன உந்துதல் ஏற்படும் பொழுது அதால எவ்வளவு தூரம் முடியுமோ அது வரைக்கும் இப்படின்னா யாராவது ஒருத்தவங்க வரும்பொழுது அவங்களோட ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போயிட்டு திரும்பி தான் வீட்டுக்கு வந்துடுறது. கோயிலுக்கு போகணும் வாப்பான்னா கூட்டா யாராவது கூட்டா கோயிலுக்கு உட்காந்துட்டு அவங்க போனோம்னா திரும்பி தான் வீட்டுக்கு போயிடுறது. ஏன்னா ஜீவிக்கிற இடம் முதல் புள்ளி. அது அடிக்கடி வந்துட்டு போறதுக்கு வழி தெரிஞ்ச இடம், அனுமதி பெற்ற இடம் 2வது புள்ளி. இப்படி இருக்கு. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அது அது கோயிலா இருக்கிற இடத்த பார்த்து அந்த சூழ்நிலை, அந்த புனிதத்தன்மை, அங்க இருக்கிற தெய்வீகத்தன்மை எல்லாம் உணர்ந்த பிறகு நான் கோயில்லயே குடியிருக்க போறப்பா, எனக்கு இங்கெல்லாம் வீடு வேண்டாம், நான் அங்க போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் தன்னுடைய வீட்டையே இங்க மாத்திக்கிறாரு. தன்னுடைய இருப்பையே இங்க மாத்திக்கிறாரு. வீட்டை விட்டுட்டு இங்க வந்துடுறாரு. நம்ம வீடு அப்ப என்ன வீடு இருக்கும், வேணும்னா அங்க போய்க்குவாரு. பட் பெரும்பாலான நேரம் ஒருவர் எங்க இருக்கிறாரோ அதுதான் அவர் ஜீவிக்கிற இடம். ஒரு நாள்ல 24 மணி நேரத்துல 20 மணி நேரம் இங்க இருக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா இங்கே நித்திய ஜீவனின் நிலை வெளிப்பட தொடங்குகிறது.
இந்த நிலைமை வந்த உடனே அவர் வந்து அடுத்த நிலைமைக்கு மாற்றப்படும். இது வர்ற வரைக்கும் தொடர்ந்து வந்து தன்னுடைய சூட்சும சரீரத்துக்கு ஒருவர் வந்து டெய்லி ரெகுலரா பிரணாகுதி கொடுத்து கொண்டே இருக்கணும். இது வந்து பூர்ணர் 22 இருந்தா தானே தெரியும் நான் எந்த புள்ளியில இருக்கிறேன், என்னுடைய இப்போதைய பொசிஷன் எது, நான் இதுக்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்றேன், அது வந்து மெர்ஜென்ஸ் அதுக்கு கிரியேட் ஆகுது, அதுக்கப்புறம் வந்து அதுல இருந்து ஒரு அதுக்கு ஒரு அந்த அந்த நிலையிலேயே வந்து கரைஞ்ச பிறகு அங்கேயே குடியிருக்கிற நிலை, நிரந்தர ஜீவிதம், ஸ்டாண்டர்டா அந்த இடத்துக்கே போயிடுறோங்கிற நிலை வருதுங்கிறதெல்லாம் என்னால கண்டுபிடிக்க முடிஞ்சா இதை செய்யலாம். இல்லைன்னா என்ன செய்யலாம், சிம்பிளா என்னுடைய சூட்சும சரீரத்தை வைத்து நான் எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் பிரணாகுதி கொடுத்துட்டு வந்தாலே ஓரளவுக்கு எனக்கு முன்னேற்றம் துரிதமாக இருக்கும். இந்த முறையே லாலாஜி கிட்ட சொல்றாரு ராமச்சந்திரா, அதைதான் லாலாஜி பாராட்டுறாரு. இப்ப நான் வந்து முன்னாடி சொன்னதுல இருந்து வாபஸ் வாங்கிக்கிறேன். அவர் வந்து தீட்சையை பத்தி சொல்ல, இதை பத்தி தான் சொல்றாரு. இப்ப குருவோட வேலையே ரிசப்டரோட வேலையே குறைஞ்சு போகுது பாருங்களேன். மேக்சிமம் நேரம் அபியாசி தானே தனக்கு செய்து கொள்ற மாதிரி ஒரு விஷயத்த அவரு கொடுத்துருக்கிறார். அபியாசி மீன்ஸ் ரிசப்டர் ஆக்கப்பட்ட அபியாசி அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். இந்த இடம்லாம் கொஞ்சம் சிக்கலான இடம், ரொம்ப யோசனை பண்ண முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு தெரியல. இதுல சில கேள்விகள்லாம் வரும். அப்ப நான் வந்து ரிசப்டர் கிடையாது, அபியாசி, நான் வந்து என் சூட்சும சரீரத்தை மூடி உட்கார வச்சு நான் சிட்டிங் கொடுத்துக்க முடியுமான்னா தெரியல எனக்கு அந்த மாதிரியான வாய்ப்பு. ஏன்னா பிரணாகுதி கொடுக்கறதுங்கிறதே மாஸ்டர் கொடுக்குற அனுமதியினாலதான் நம்ம செய்யறோம். அப்போ ஒரு அபியாசி இதை செஞ்சுக்கலாமா, அதை கேட்கறவங்களுக்கு இந்த கேள்வி வரும். எனக்கு அதுக்கு பதில் கிடையாது. அதே மாதிரி ஒரு ப்ரிசெப்டர் நான் இருக்கேன், நான் இப்ப செஞ்சு பார்க்கலாமா, செய்யறதுக்கு அனுமதி உண்டான்னு எனக்கு தெரியாது. அந்த அனுமதியை நீங்க உள்முகமாக பெற்று எதையுமே வந்து தப்போ ரைட்டோ ஒரு முறை செய்து பார்க்கறதுக்கு மாஸ்டர் வந்து அனுமதி கொடுப்பாரு. செய்து பார்க்கலாம், ஒரு முறை செய்து பார்த்து கொள்ளலாம். அதுல மாஸ்டர் நமக்கு உள்ளார என்ன உணர்த்துறாரோ அதை நம்ம செய்யலாம். இதுல ஒன்றும் தவறுலாம் கிடையாது, தவறா போயிட வாய்ப்பு கிடையாது. ஏன்னா நமக்குள்ளார ஒரு கண்ட்ரோலிங் ஏஜென்சி இருக்குது, மாஸ்டருடைய சூட்சும சரீரம் இருக்குது அப்படிங்கிறதுனால. இந்த கேள்வி உங்களுக்கெல்லாம் வரும் அப்படிங்கிறதுனாலதான் நானாவே இந்த கேள்வியை கேட்டு பதில் சொல்றேன். இந்த கேள்வியை திருப்பி என்கிட்ட கேட்டீங்கன்னா என்கிட்ட பதில் கிடையாது. இந்த கட்டத்தில் இரண்டாவது புள்ளியான ஆத்ம புள்ளி பிரணாகுதி செலுத்துவதற்காக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதாவது தூங்கி கொண்டிருந்த ஆன்மா விழிப்படைய செய்யப்பட்டு முதல் புள்ளியில யாத்திரை தொடக்கி வைக்கப்படுகிறது. யாத்திரை தொடங்கி வச்ச பிறகு அபியாசி தானாகவே அதுல முன்னேற்றம் அடைகிறாரு. அதுக்கு வந்து அடிக்கடி அவர் வந்து தன்னுடைய சூட்சும சரீரத்தை வெளியில எடுத்து வச்சு சிட்டிங் கொடுத்துக்கிறாரு, அதுக்கு பிரணாகுதி கொடுத்துக்கிறாரு. அது அப்படியே என்ன பண்ணுது, மெல்ல 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 அவர் முதல் புள்ளியில முழுமையாக கரைய ஆரம்பிக்கிறார். அப்ப அந்த ஆன்மாவானது முதல் புள்ளி முழுவதும் தன்னுடைய தன்மையை வியாபித்துக் கொள்கிறது. நிரந்தர ஜீவித நிலை அந்த புள்ளியில மலர்ச்சி அடைகிறது. இந்த கட்டத்துல இரண்டாவது புள்ளியான ஆத்ம புள்ளி பிரணாகுதிக்கான இடமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. மாஸ்டர் என்ன பண்றாரு, முதல் புள்ளியிலேருந்து இரண்டாவது புள்ளிக்கு அவரை அனுப்பி வச்சிடுறாரு. ஏன்னா அது பயணிக்க செய்யறது அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமலேயே, இதை நான் நகர்த்துறேன்னு சொல்லாமலேயே நகர்த்தி வச்சிடுறாரு. அப்ப ரெண்டாவது புள்ளியில கவனம் வந்த பிறகு அதே சூட்சும சரீரத்தை வெளியில எடுத்து வச்சு அதே மெத்தடை திருப்பி செய்யறோம். இந்த புள்ளியிலும் முதலில் ஒன்றிணையும் நிலை, அதாவது அந்த புள்ளியில ஒரு பரிச்சயம், அதன் பிறகு அங்கு நிரந்தரமாக தங்கும் நிலை. ரொம்ப பரிச்சயமானதுனால முதல் புள்ளியில குடியிருக்கிற ஆன்மா எனக்கு முதல் புள்ளி பிடிக்கல, ரெண்டாவது புள்ளிக்கு வந்துடுறேன், அங்கேயே குடியிருக்கிறேன் அப்படின்னு சொல்ற நிலைமைக்கு வர்றதுதான் நிரந்தர ஜீவித நிலை. அங்கே ஏற்பட தொடங்கியதும் அங்க நிரந்தர ஜீவித நிலை ஏற்பட தொடங்கினதும் அங்க விட்டுற மாட்டாங்க. அதான் வந்து சகஜ மார்க்கத்துல ஒரு பியூட்டி. விட்டுட்டா அவங்க அதுக்குள்ளாரையே சொல்லண்டு அங்கேயே அற்புதங்கள் புரிந்து கொண்டு அதுலேயே பல சித்திகளை பெற்றுக்கொண்டு அங்கேயே தங்கிடுவார். அது கிடையாது. அவர் அடுத்து மூணாவது புள்ளிக்கு அனுப்பப்படுறார். அங்கேயும் இதே செயல்முறை, அதே செயல்முறை நாலாவது புள்ளியில, அதே செயல்முறை அந்த அஞ்சாவது புள்ளியில. அதாவது வந்து மாஸ்டருடைய உதவியால அபியாசி அறியாவண்ணம் அந்த பகுதிக்கு அவர் பயணிக்க செய்கிறார், பயணிக்க செய்யப்படுகிறார், அவருக்கு அப்ரோச் வழங்கப்படுகிறது. பிறகு அபியாசிக்கிட்ட அந்த பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. அவர் பயிற்சி மூலமாக மெல்ல மெல்ல அந்த புள்ளியில தன்னை நிலைநிறுத்திக் கொள்கிறார், அந்த புள்ளியினுடைய தன்மையை புரிந்து கொள்கிறார்.
அந்த புள்ளியினுடைய தன்மையை தான் பெற ஆரம்பிக்கிறார். இதுதான் கரைகின்ற நிலை. அதன் பிறகு அபியாசியினுடைய ஒட்டுமொத்த இயல்புமே அந்த புள்ளிக்கு டிரான்ஸ்பர் ஆகுது. திருப்தியா இருந்த ஒருத்தர் அமைதியா மாறுறாரு அப்படின்னா, எப்போதும் திருப்தியா எல்லாத்துலயும் திருப்தி அப்படிங்கிற நிலைமையில இருந்து எப்போதும் நிரந்தரமா சஞ்சலம் இல்லாத அமைதியான மனதுக்கு ஒருத்தர் மாறுறாரு அடிப்படையில அப்படின்னா, அவருடைய பொசிஷன் 2வது புள்ளிக்கு மாறிடுச்சு அப்படின்னு நம்ம எடுத்துப்பாங்க. அமைதியிலிருந்து எப்பொழுதும் அன்பின் திருவுருவமா மாறுறாரு அப்படின்னா, அவருடைய பொசிஷன் 3வது புள்ளிக்கு வந்துருச்சு நம்ம சொல்லலாம். இது மாதிரி நிரந்தர ஜீவிதம் ஒரு புள்ளியில வந்த பிறகு அடுத்த புள்ளிக்கு, அதுக்கப்புறம் அடுத்த புள்ளிக்குன்னு மீண்டும் மீண்டும் செய்யப்பட்டால் ஒரு சிறந்த விரிவான ஆன்மீக யாத்திரை நிகழ்கின்றது. ஏன்னா நம்ம மெத்தட்ல நம்ம சிஸ்டத்துல ஒரு பிரிசெப்டரால ஒரு ஆன்மீக யாத்திரை நிகழ்த்தப்படுறது. அதுக்கான நேரம் எவ்வளவு அப்படின்னா 1 மணி நேரம் அல்லது ஒரு 24 மணி நேரம் அல்லது ஒரு 48 மணி நேரம், அவ்வளவுதான். ஒரு யாத்திரையை ஒருத்தருக்குள்ளார ஒரு மாஸ்டர் ஸ்டார்ட் பண்றாரு, இல்ல ஒரு பிரிசெப்டர் மூலம் மாஸ்டர் ஸ்டார்ட் பண்ண வைக்கிறாரு. இந்த யாத்திரை அவ்வளவுதான் 48 மணி நேரத்துல முடிஞ்சு போச்சு. ஆனா இல்லை, இந்த 48 மணி நேரத்துல செய்யறது என்ன, அப்ப தொடங்கப்பட்ட யாத்திரை என்னங்கிறது அபியாசிக்கு புரியவே முடியாது. ஆனால் அவருடைய ஆன்மாவானது அந்த புள்ளி முழுவதும் பயணம் செய்ய வைக்கப்பட்டு மீண்டும் அந்த இடத்துல கொண்டு போய் விடப்படுது. அந்த நேரத்துல இதோட அவங்க வேலை முடிஞ்சுக்கும். அப்ப அந்த யாத்திரை தொடங்கப்பட்ட பிறகு அபியாசி தன்னுடைய பயிற்சியினால கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புள்ளியினுடைய உணர்வை பெறுவதுதான் அங்க நிகழ வேண்டும். அதுல அவர் எப்படி ஜெயிக்கிறாரோ அதை பொறுத்துதான் பொசிஷன் அப்படிங்கிறது முடிவு பண்ணுது. மாஸ்டர் தொடர்ந்து ஒரு பிரிசெப்டர் அல்லது மாஸ்டர் அல்லது மாஸ்டருடைய உத்தரவினால ஒரு பிரிசெப்டர் செய்யற வேலைகளால ஒரு அபியாசி 1வது புள்ளி 2வது புள்ளி 3வது புள்ளி 4வது புள்ளி 5வது புள்ளி வரை கூட இதே மாதிரி யாத்திரைகள் தொடக்கப்பட்டு வைக்கப்பட்டு விடலாம். ஆனா அவருடைய முயற்சியில அவர் பின்தங்கி விட்டால் அவருடைய பொசிஷன் 2வது புள்ளியாவோ 1 புள்ளியாவோ தொடர்ந்து இருக்கலாம். ஸோ பொசிஷன் என்பது அபியாசியுடைய பயிற்சி முறை, அவர் ஆன்மீகத்துல காட்டுற ஆர்வம், இதற்காக செலவழிக்கிற நேரம், ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டட் சர்வீசஸ்ல தன்னை ஈடுபடுத்திக்கிற தன்மை, அன்பு, விசுவாசம், பக்தி உணர்வு, இதையெல்லாம் பொறுத்து அவருடைய இடம் இருக்கு. இதெல்லாம் இருந்தா தானே இருக்க முடியும். ஒரு இடத்துல இருக்கணும்னா அதுக்குன்னு ஒரு தன்மை இருக்கணும். ஒரு பார்டர்ல குடியிருக்கீங்கன்னா உங்களுக்கு எந்த நேரத்துலயும் சண்டை நடக்கிறப்ப உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கான அவேர்னஸும், யாராவது சண்டைக்கு வந்தா அவங்களோட எதிர்த்து சண்டை போடுறதுக்கான வீரமும் இருந்தாதான் பார்டர்ல குடியிருக்கணும் இல்லையா? ஒரு எல்லை பகுதியில 2 ஊருக்கு எல்லையில இருந்தீங்கன்னா இதெல்லாம் நடக்கும். அது மாதிரி ஒரு ஆத்து ஓரமா குடியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த நேரமும் வெள்ளத்தை தாங்குற தன்மையும், எப்ப வெள்ளம் வந்தாலும் தப்பிச்சு போறதுக்கும் நீச்சல் தெரிஞ்சு இருக்கணுங்கிற மாதிரி எந்த ஒரு புள்ளிக்கு நீங்க எடுத்து செல்லப்பட்டாலும் அந்த புள்ளியை பற்றிய ஒரு தன்மை உங்களுக்கு இருக்க வேண்டும். ரொம்ப விரிவாக இது நம்ம பேசுனதுனால கொஞ்சம் நேரம் ஆயிருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இந்த யாத்திரையை பற்றி ரொம்ப நிறைய தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மளுடைய அப்ரோச் என்ன, நம்மளுடைய பொசிஷன் என்ன, நம்ம ஏன் இதெல்லாம் இன்னும் இதெல்லாம் பற்றிய ஒரு உணர்வு இல்லாம இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு இருக்கா என்னன்னு தெரியாது. எனக்கெல்லாம் இன்னும் அதை பத்தி ஒரு பெரிய உணர்வு எல்லாம் கிடையாது. நல்ல படுது மாஸ்டருடைய அருள் இருந்து அவையெல்லாம் நமக்கு தெரிவிக்கப்படட்டும். அதுக்கு முன்னாடி அதை பற்றி ஒரு சூட்சுமமான நிலையில இந்த விஷயங்கள்லாம் லாலாஜியால சொல்லப்பட்டு நமக்கு நம்முடைய மனதளவுல நம்ம இதை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நாளாக இந்த நாள் இருக்கட்டும். இந்த விஷயங்கள்லாம் படிச்சதோடு இல்லாம நமக்குள்ளாரையும் நடக்கட்டும். நாமும் அதை உணர்ற ஒரு பாக்கியத்தை மாஸ்டர் நமக்கு கொடுக்கட்டும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனையோட நம்ம இன்னைக்கு காலை நேர தியானத்திற்கு செல்வோம். ப்ளீஸ் ஸ்டார்ட் மெடிடேஷன்.